ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ஹெச்பி கிரிக்கெட் ஸ்பாட். ஓகேங்களா, த்ரீஸ் மேட்சஸ் ஐபிஎல் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்க போகுது. இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச் டிஃபெண்டிங் சாம்பியன் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விளையாட போகிறாங்க. என்னதான் வந்து ஃபேன்ஸுங்கள் மத்தியில் வந்து என்னடா ஃபஸ்ட் மேட்ச் சன்ரைசர்ஸ்க்கு வச்சுட்டீங்க, ஆர்சிபி சிஎஸ்கே ஆர்சிபி மும்பை போட்டுட்டு வந்து கேள்விகள்லாம் வந்தாலும் மைண்ட் வைஸில் அவங்க மேட்சை போட்டாங்க, விளையாடி தான் ஆகணும். ஓகேங்களா, சரி ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துருவோம். நம்மளால் வந்து டெய்லிக்கும் வீடியோ போட முடியாது. நம்மளால் வந்து ஆர்சிபி சிஎஸ்கே எம்ஐ மேட்சஸ்லாம் வந்து ரெகுலராக வீடியோ ரிவ்யூ வந்துடும். அப்புறம் வந்து அப்பப்போ வந்து ஐபிஎல் வந்து ஒரு ரீகேப் மாரி வந்து ஒரு 1 மந்த்து வந்து 2 மந்த்ஸ் ஐபிஎல் நடக்க போதா, ஒரு திருவிழா நடக்க போதா, அதை வந்து ஒரு பார்ட்டாக வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 25 மேட்சஸ் வந்து விளையாடுறாங்க. அதில் யாரெல்லாம் பெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து மற்ற டீம்லாம் என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து நம்ம வீடியோஸ் வரப்போகுது. ஓகேங்களா, மேஜராக வந்து இந்த 3 டீம். ஓகேங்களா, உங்களுக்கு யாராவது வந்து இல்லை ப்ரோ நான் வந்து ஜிடி ஃபேன் இல்லை வந்து எஸ்ஆர்எச் ஃபேன் அதுமாரி ஏதாவது சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேளை வந்து ப்ரோ இந்த டீமுக்கும் போடுங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக போடுவோம். ஆனால் வந்து இந்த 3 டீம் கம்பல்சரி போட்டுருவோம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து உள்ளே போயிடுவோம். சிஎஸ்கேன்னு போகிற பார்த்தீங்களா, ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் இன் பெங்களூர் நடக்க போகுது. ஒரு ஸ்கோரிங் வென்யூவாக இருக்க போகுது, டவுட்டே வேணாம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஸ்ஆர்எச் வேறு வந்து அவங்களோட ஒரு மீட்டிங் சொல்லுவாங்களா, மீட்டிங்காக அது ஒரு ஷோ மாரி. அந்த ஷோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி கொடுத்துருக்காங்க. ஒரு 300 ரன் வந்து அடிப்பாங்க, அது வந்து பிடிச்ச டீம் வந்து ஆர்சிபி தான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் பேரை வந்து இன்க்ளூட் பண்ணல, அது நீங்களே பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆர்சிபி வந்து பழைய டீம் இல்லைங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேறு டீம் இது. பட் ஆர்சிபி கிட்ட நீ 300 அடிச்சாலும் வந்து 220 ரன் வச்சிருவாங்க. 300 சேஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனால் வந்து 220 வச்சிருவாங்க. ஏன்னா வந்து போன 2024 பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட எஸ்ஆர்எச் 280 கிட்ட அடிச்சிட்டாங்க. அதுலேயும் வந்து 255 தினேஷ் கார்த்திக் அந்த நாக்கு மறக்கவே முடியாது. கிட்ட போயிட்டாங்க, கடைசியில் வந்து லாஸ் ஆகிட்டாங்க. ஓகே, 300 ரன் ஒரு 1 கிடைங்கன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம். 300லாம் வராது, பட் வந்து 200 கண்டிப்பாக வரப்போகுது. எந்த டீம் ஆடினாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிபி பேட்டிங் லைனாக போயிடுவோம். அந்த பேட்டிங் லைனப்பெல்லாம் நான் யாரை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியாக அவங்களோட கடைசி ரெக்கக்னைஸ் பேட்டர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து குணால் பாண்டியா. அதுக்கு முன்னாடி டிம் டேவி, ரொமாரியோ செஃபர்ட், விராட் கோலி, ஜேக்கப் பத்தில் விளையாடுவாங்களா, டேவிட் படிக்கல் விளையாடுவாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெங்கடேஷ் ஐயர் யாரெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. பட் அவங்களோட பவுலிங் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு உள்ளே வரதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து வெல் ரவுண்டர் சைடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்ஸ் ஹேசல்வுட் அது தயால் வந்து இன்ஜுரி, அதாவது தயாலோட அந்த மேட்ரு வேணாம். ஓகேங்களா, அந்த அவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும் போது வந்து ஆர்சிபியோட பவுலிங் லைனப் ரொம்ப வீக்காக தான் தெரிஞ்சிச்சு. அது வந்து கிளியராக தெரியுது. பட் ஒன்ஸ் ஹேசல்வுட் காட் அரைவ் ஆகிட்டார் பெங்களூரில் வந்து காலை வச்ச உடனே வந்து சும்மா தாறுமாறாக பட்டாசு வெடிக்கிறாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ். யாராக இருந்தாலும் ஹேசல்வுட் மாரி ஒரு பவுலர் வந்து இல்லைனா அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. சரி ஓகே, ஆர்சிபி ஹேசல்வுட் வந்துட்டார். ப்ரோ ஹேசல்வுட் ஸ்டேடியம் ஃபஸ்ட் மேட்ச் விளாடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா வந்து ஃபஸ்ட் மேட்ச் இதெல்லாம் வந்து விட மாட்டாங்க. ஆர்சிபி ஹேசல்வுட்டே ரெடியாக இருந்தாலும் வந்து ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வந்து பொறுமையாக ஒரு 2 மேட்ச் பொறுமையாக விளையாடிக்கலாம்னு சொல்லுவாங்க. சரி ஓகேங்களா, ஒரு 2 மேட்ச் தான் மிஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். வந்துடும் ஹேசல்வுட், பயப்பட தேவையில்ல, ஆர்சிபிக்கு ரீச் ஆகிட்டார். சரி ஓகே, எஸ்ஆர்எச் ப்ரோ ஆர்சிபியை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. எஸ்ஆர்எச்சை பற்றி பார்த்துடுவோம். எஸ்ஆர்எச் அவங்களோட பேட்டிங் செம ஸ்ட்ரென்த்து. இதுக்கப்புறம் என்ன ஓப்பனிங் பேர் வேணும்னு தெரில. இஷான் கிஷன் 1 டவுனில் கேப்டனாக வந்து ப்ரொமோட் ஆகிருக்காரு. அது ஒரு குட் சைனுங்க. வந்து இஷான் கிஷன் கடைசி 1 வருஷமாக வந்து டாமினேட் பண்ணுறாரு இந்த கிரிக்கெட் ஃபீல்டை. இஷான் கிஷன் ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இஷான் கிஷன் கேப்டனாக எப்படி பண்ணுவாருன்னு வந்து டொமஸ்டிக்கில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஐபிஎல் பிக் ஸ்டேஜ் அதை யாருமே வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் பண்ணால் கூட ஒரு ஐபிஎல் மாரி ஒரு ஃப்ரான்சைஸ். ஏன்னா வந்து இன்டர்நேஷ்னல் வந்து உங்கள் கண்ட்ரிக்கோடு விளாடுறீங்க, நீங்கள் உயிர் கொடுத்து விளாடுங்க. ஆனால் ஃப்ரான்சைஸ் பொறுத்த வரைக்கும் காசை போடுறாங்க, காசை கோடியாக கொட்டுறாங்க. பட் நீங்கள் அந்த ப்ரெஷர், க்ரௌட் ப்ரெஷர் அதெல்லாம் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து பிளேயராக பண்ணுறது வேறு, கேப்டன் வந்து உங்கள்கிட்ட தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. இஷான் கிஷன் எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. பட் எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பின் கொஞ்சம் அடி பயங்கரமாக வாங்குதுங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஒரு கூகுளி போகிறதுக்கு வந்து இவர் இருக்க சுயா சர்மா இருக்காரு, டைட்டாக போடுறதுக்கு வந்து குணால் பாண்டியா இருக்காரு, சொல்லவே வேணாம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் பவுலிங்கே வந்து ரொம்ப வந்து அடி வாங்குது. பட் அக்ஷர் பட்டேல் இருக்கார், உனாட்கட் இருக்கார், பேட் கமிங்ஸ் ஒரு பெரிய மிஸ் கேப்டன். அது வந்து ஆனால் வந்து அவர் வந்து என்ன தான் வந்து பவுலிங்கே வந்து அவர் ஒரு ஃபீல்டு இருந்தாவே ஒரு தனி வந்து ஒரு ஆர்வம்னு சொல்லலாம். ஏன்னா பேட் கமிங்ஸ் வேர்ல்டு கப் பின்னர் அவங்க டீமை ஒன்றுமே இல்லாதப்போ வந்து ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தார். கிட்டத்தட்ட வின் பண்ணிட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஃபைனலில் போயிட்டு கொஞ்சம் வந்து மேட்சை விட்டாங்க.
சரி ஓகே, இவ்வளோ தான் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கும் பவுலிங் கொஞ்சம் அடி இருந்துச்சு. பட் எதிர்விட்டு ஸ்டேடியாக விளையாட போகிறது இல்லை. ஆர்சிபியும் எஸ்ஆர்எச்சும் கம்பேர் பண்ணால் ஆர்சிபி மச் பெட்டருங்க. ஏன்னா ஒரு புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒரு பவுலர் இருக்கார், சுயாஷ் சர்மா இருக்கார், குணால் பாண்டியா இருக்கார், அது மங்கேஷ் யாதவ் எப்படி போடுவார்னு தெரியல. எல்லாரும் வந்து சூப்பராக போடுவான்னு சொல்கிறாங்க. நானும் சில கிளிப்ஸ்லாம் பார்த்தேன், வீடியோ சூப்பராக போடுறாங்க. டென்னிஸ் பாலில் நீங்கள் ஒன்ஸ் டென்னிஸ் பாலில் போட்டிங்கனாவே, அதில் போட தெரிஞ்சிச்சுனாவே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பாலுக்கும் அடாப்ட் ஆகிடுவீங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லுக்கிங் ஃபார்வர்ட் மகேஷ் யாதவ் பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். அந்த டீமை பொறுத்த வரைக்கும், எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட பவுலிங் கொஞ்சம் வந்து அடி வாங்குதுங்க. உனாட்கட் டீசெண்டாக போடுவார், பட் உனாட்கட் வந்து எந்த அளவு டெட்லியாக இருப்பார், ஒரு புவனேஸ்வர் குமார் அளவு இருப்பாரான்னு தெரியல. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா வந்து நான் வந்து எட்ஜ் வந்து ஆர்சிபிக்கு பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆர்சிபிக்கு வந்து 55-60 கொடுப்பேன். ஆர்சிபி 60, எஸ்ஆர்எச் 40 சொல்லுவேன். ஏன்னா வந்து எஸ்ஆர்எச் பேட்டிங் இருந்தாலும் பட் கொஞ்சம் ஆல்ரவுண்டிங்காக பார்க்கும்போது வந்து ஆர்சிபி மச் பெட்டர் லைன் அப்புங்க. சரி ஓகே, இவ்வளோதாங்க. சிஎஸ்கே ஆர்சிபி எம்ஐ மேட்சஸ்லாம் வந்து அந்த மேட்ச் ப்ரிவியூ ரிவ்யூலாம் டான்னு வந்துடும். ஓகே, நம்ம சேனல் நீங்கள் பண்ண வேண்டியது வேலை எல்லாமே வந்து கிரிக்கெட் உங்களுக்கு வேணுமா, நம்ம சேனலுக்கு வாங்க, கிரிக்கெட் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வந்து எதனா கேட்கணும்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ அடுத்த ஒரு ஆசமான வீடியோ சந்திப்போம். நாளைக்கு ஐபிஎல், எல்லோரும் ஜாலியாக பாருங்கள். ஓகே, பை கீஸ்.